வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு மன்னீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இங்கு சிவன் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கிறார். மேற்கு நோக்கிய சிவாலயம். மன்னீஸ்வரர் கைலாச விமானத்தின் கீழ் சுயம்பு லிங்கமாக காட்சி தருகிறார். பிரகாரத்தில் பைரவர், குரு பகவான், நடராஜர், வள்ளி தெய்வ யானையுடன் சுப்பிரமணியர், ஆஞ்சநேயர், நால்வர், திருநீலகண்ட நாயனார் சன்னதிகள் உள்ளது. தலவிருட்சம் வன்னி மரத்தின் கீழுள்ள சர்ப்பராஜர் சன்னதியில் 7 நாகங்கள் உள்ளன. இங்கு வேண்டிக் கொண்டால் கிரகதோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. மன்னீஸ்வரர் கைலாச விமானத்தின் கீழ் சுயம்பு லிங்கமாக காட்சி தருகிறார். ராஜகோபுரம் 7 நிலை கொண்டதாக அமைந்துள்ளது. கருவறையில் சிவலிங்கம் மணலின் நிறத்திலேயே இருக்கிறது. லிங்கத்தின் இருபுறமும் பறவைக்கு இருப்பது போல இறகு போன்ற வடிவம் இருக்கிறது. உற்று பார்த்தால் கருடன் தனது இறக்கைகளை மடக்கி வைத்து அமர்ந்திருப்பது போல காட்சியளிக்கிறது. கருடன் கூர்மையான பார்வை கொண்டது. வானத்தில் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே இருக்கும் மிகச் சிறிய பொருளையும் கவனிக்க கூடியது. அதுபோல சிவனும் யாருக்கும் தெரியாது என்றெண்ணி நாம் செய்யக்கூடிய தவறுகளையும் பாவங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை இந்த வடிவம் நமக்கு உணர்த்துகின்றது. பாவங்களை உணர்ந்து திருந்தி இனியும் பாவம் செய்ய மாட்டேன் என இவரது சன்னதியில் உறுதி எடுத்துக் கொண்டால் இதுவரை செய்த பாவங்களை மன்னித்து விடுவார் என்பது நம்பிக்கை. லிங்கத்தின் மேற்பகுதியில் சங்கிலியால் கட்டி இழுத்த தடமும், உச்சியில் வேடனது கோடாரியால் வெட்டுப்பட்ட இடமும் மழுங்கியும் இருக்கிறது. அன்னி என்ற வேடனுக்கு அருள் புரிந்த சிவன் என்பதால் இவர் அன்னீஸ்வரர் என்றும், பாவச் செயலை செய்த அவனை மன்னித்ததால் மன்னீஸ்வரர் என்றும் பெயர் பெற்றார். தலமும் மன்னியூர் எனப்பட்டது. அம்மாவாசைகளில் சிவனுக்கு விசேஷ பூஜை நடக்கிறது. அம்பாள் அருந்தவச் செல்வி என்ற பெயரில் அருள் பாலிக்கிறாள். வெள்ளிக்கிழமைகளில் இவளுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது. இந்த பூஜையின் போது அம்பாளை தரிசித்தால் திருமண வாக்கியம் கிடைப்பதாக நம்பிக்கை. கோவில்களில் சிவன் சன்னதி கோஷ்டத்தில் துர்க்கை இருப்பாள். இங்கு அம்பாள் சன்னதி கோஷ்டத்தில் துர்க்கை இருப்பது வித்தியாசமானதாகும். இவளது சன்னதி எதிரில் விநாயகர் இருக்கிறார். இவர் தாயை பார்த்தபடி இருப்பதால் இவரிடம் வேண்டிக் கொள்ள அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சூரிய சந்திர பூஜை கல்வெட்டுக்களில் இவ்வூர் மேற்றலை தஞ்சாவூர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவில் ராஜகோபுரத்தின் அருகில் சூரியன் சந்திரன் சன்னதிகள் உள்ளது. தமிழ் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கும் திங்கட்கிழமையில் சந்திரனுக்கும் அதிகாலையில் விசேஷ பூஜை நடக்கிறது. நவக்கிரக மண்டபத்தில் உள்ள கிரகங்கள் அனைத்தும் சூரியனை பார்த்தபடி இருக்கிறது. சனீஸ்வரன் தனி சன்னதியில் இருக்கிறார். சனிக்கிழமை காலையில் இவருக்கு எல் சாதம் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். பல்லாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி வள்ளி செடிகள் நிறைந்த வனமாக இருந்தது. அன்னி என்ற சிவபக்தன் இங்கு வேட்டையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். உயிர்களை கொல்வது பாவம் என்று தெரிந்தாலும் வேறெந்த வேலையும் தெரியாது என்பதால் வேட்டையாடி வந்தான். ஒரு நாள் விலங்குகள் எதுவும் சிக்கவில்லை. பசியின் காரணமாக வள்ளி கிழங்கை கோடாரியால் வெட்டி சாப்பிட்டான். கிழங்கை வெட்டிய பிறகும் அது அளவில் குறையாமல் அப்படியே இருந்தது. ஆச்சரியத்துடன் மேலும் கிழங்கை வெட்ட வெட்ட கிழங்கின் நீளம் குறையவே இல்லை. கிழங்கின் முழு நீளத்தையும் அறிந்து கொள்ள கூடுதல் ஆழத்திற்கு வெட்டினான். அப்போது கிழங்கில் இருந்து ரத்தம் வெளிப்பட்டது. அதிர்ந்த வேடனிடம் அசரீதியாக ஒலித்த குரல், இனி உயிர்களை கொல்லும் கொடிய பாவத்தை செய்யாமல் இரு என்றது. இதுவரையில் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்றது. வேடன் மன்னனிடம் சென்று நடந்த சம்பவங்களை தெரிவித்தான். இங்கு வந்த மன்னன் ரத்தம் வெளிப்பட்ட இடத்தில் தோண்டிய போது மண்ணிற்கு அடியில் ஒரு லிங்கத்தை கண்டான். லிங்கத்தை வெளியில் எடுக்க முயற்சி செய்தான். முடியவில்லை. எனவே லிங்கத்தின் மீது சங்கிலியை கட்டி யானையை கொண்டு இழுத்து பார்த்தான். ஆனால் லிங்கத்தை அசைக்க கூட முடியவில்லை. அன்றிரவு மன்னனின் கனவில் தோன்றிய சிவன் தான் இந்த இடத்திலேயே குடியிருக்க விரும்புவதாகவும் அதனால் வேறு இடத்துக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்ய வேண்டாம் என்று கூறினார். எனவே மன்னன் லிங்கம் இருந்த இடத்திலேயே கோயில் கட்டி வழிபட்டான். இக்கோவிலின் மூலவர் மன்னீஸ்வரர், அன்னீஸ்வரர், உற்சவர் சோமாஸ்கந்தர், தாயார் அருந்தவச் செல்வி, தலவிருட்சம் வன்னிமரம். புராண பெயர் மன்னியூர், இப்போது இருக்கும் பெயர் அன்னூர். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 1 மணி வரை.
மாலை 4:30 முதல் இரவு 8:30 வரை திறந்திருக்கும். இக்கோவில் கோவையில் இருந்து சத்தியமங்கலம் செல்லும் ரோட்டில் 32 கிலோமீட்டர் தூரத்தில் அன்னூர் இருக்கிறது. பஸ் ஸ்டாண்டிற்கு அருகிலேயே கோவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் கோயம்புத்தூர், திருப்பூர். அருகிலுள்ள விமான நிலையம் கோயம்புத்தூர். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.